நகைக்கடன் தொடர்பாக மத்திய ரிசர்வ் வங்கியின் புதிய நடைமுறை பொதுமக்களை கந்துவட்டிக்கு கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளும் என்று இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் கோவை மாவட்ட செயலாளர் மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சார், இந்த ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய நடைமுறை எதற்காக இந்த புதிய நடைமுறை தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கு? என்ன மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தும்? பொதுவாக நகைக்கடன் என்பது கடந்த காலத்தில் கூட்டுறவு வங்கியில் தான் பெருசாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அதை நீண்ட கால கடனாக கொடுக்கும்போது பல நேரங்களில் விலையினுடைய ஏற்ற இறக்கங்கள் காரணமாக நகையினுடைய கடன் அளவை விட அதனுடைய வட்டியை சேர்த்து அதிகமான தொகை என்பது வரும்போது அதை வாடிக்கையாளர்கள் கட்டாமல் அப்படியே விட்டு செல்லக்கூடிய நிலைமை இருந்தது. அதன் காரணமாக வங்கிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்தன. எனவே அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ரிசர்வ் வங்கி நகைக்கடனை நீண்டகால கடனாக தரக்கூடாது, அது ஒரு குறுகிய கால கடனாகத்தான் தர வேண்டும் என்று அந்த சட்டத்தை மாற்றியது. எனவே இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நகைக்கடன்கள் என்பது குறுகிய கால கடன்களாகத்தான் கொடுக்கிறது. அதிகபட்சம் ஒரு வருடத்திற்குள் அதை திருப்பி தர வேண்டும் என்பதுதான். வங்கிகளை பொறுத்தவரையில் கடனை பணமாக கட்டாமலேயே அதை மீண்டும் திருப்பி வைப்பதற்கான அந்த கணக்கீட்டு முறை என்பது ஊழியர்களுக்கு ஒரு பெரிய சிரமங்களை கொடுக்கிறது. அதாவது பணம் வாங்காமலேயே அந்த கடனை நாங்கள் க்ளோஸ் பண்ணி மீண்டும் அந்த கடனை போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அது வங்கியினுடைய கணக்கியல் முறையில் ஊழியர்களுக்கு பெரிய ரிஸ்கை ஏற்படுத்துகிறது. இனிமேல் பணத்தை கட்டி கடனை முடித்த பிறகு அடுத்த நாள் வைத்து மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த சட்டத்தை வலியுறுத்துகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமும் இதைத்தான் சொல்லுது. இது ஒரு வாடிக்கையாளர்களுக்கும் வங்கிகளுக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இது வெறும் வட்டியை மட்டும் கட்டி திருப்பி வைக்கக்கூடிய நடைமுறை என்பது நடந்து வருகிறது. இந்த நடைமுறை ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த நடைமுறை காரணமா தனியாருக்கு என்னென்ன மாதிரியான அம்சங்கள் வாய்ப்புகள் இதனால ஏற்படும்? தனியாரை நோக்கி மக்கள் போகக்கூடியதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்காங்க. ஒரு கண்டிப்பாக வெளியே ஒரு அந்த கால கந்துவட்டிக்காரர்களை போல சில பைனான்சியர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு கணக்கை முடித்து மீண்டும் அந்த கடனை திருப்பி அடைப்பதும் அதற்காக ஒரு பெரும் தொகையை அந்த கந்துவட்டியாளர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இது தனியாரிடம் நடைபெறக்கூடிய இந்த முறை வங்கிகளிலும் அமலாக்கப்பட்டால் இனி வங்கிகளிலும் இன்றைக்கு வங்கிகளுக்கு வெளியே கந்துவட்டிக்காரர்கள் காத்துக்கொண்டும் இதன் மூலமாக லாபத்தை வங்கிகளுக்கு பதிலாக இன்னைக்கு தனியார்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இன்னைக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.